ஸோ கம்மிங் 24th என்ன அப்படின்னா என்னோட 12th டார்கெட்டட் சைக்கிள். நான் இந்த தடவை என்ன தெரியுமா பண்ணேன், என்னோட ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நான் ரிக்வஸ்ட் வைக்கல. ஏன்னா அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஃபேமிலியில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் சொன்னதில்லை. நான் இந்த தடவை சரி நம்ம சோஷியல் மீடியாவில் ரிக்வஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தேன். பட் உண்மையாக சொல்கிறேன், என்னோட மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமான விஷயம் என்னன்னா 40% ஆஃப் த டோட்டல் வேல்யூ ஆஃப் மை டார்கெட்டட் சைக்கிள் வந்து எனக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக 1 lakh பெர் சைக்கிள். ஸோ 40% வந்துருச்சு ஒன்லி த்ரூ சோஷியல் மீடியா. பணம் அப்படிங்கிறது வேற, பட் அதை அனுப்பும் பொழுது ஒரு பிரேஸ் இருக்கு பாருங்களேன். ஜீசஸ் இஸ் வித் யூ, கம் ஆன் வாரியர், கம் ஆன் சீஃப், கம் ஆன் கமாண்டர், பாபா இஸ் வித் யூ, நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம் உங்கள் கம்பேக்குக்காக. இப்படி சோ மெனி பாசிட்டிவிட்டிஸ். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டி ராமருக்கு உதவுற அணில் போல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அச்சோ, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் தான் அணில். அவங்க எல்லாத்தையுமே சப்போர்ட் கேட்டு பண்ணுறேன். நான் என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ இது மாதிரி ஜிபே பண்ணுன்னு ஸ்டேட்டஸில் வைக்கும் போது எனக்கு சங்கடமாக இருக்குது கவிதா அப்படின்னு உண்மையாக வருத்தப்பட்டு சொன்னாங்க. நானும் அப்படி நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள்கிட்ட எல்லாம் சிறுக சிறுக வாங்கி என்னுடைய நோயை ஃபுல்லும் போக்கணும்னு கடவுள் வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ உங்கள் பணம் எனக்கு வரும் பொழுது என்னோட ட்ரீட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகி பழைய கவிதாவை நான் திரும்பி வருவேன். சீக்கிரம் மிச்சம் 60% கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட.